முத்தழகு சொல்றாங்க, அஞ்சலி சின்னூன்னு சொன்ன உடனே நீங்க கவனிக்காம விட்டுருவீங்களோன்னு நான் எதிர்பார்த்தேன். பூமி சொல்றாரு, நம்ம விரும்பினாலும் விரும்பலாட்டியும் வாழ்க்கையில நம்ம கடந்து வந்த பாதையை நம்மளால மறக்கவே முடியாது. அஞ்சலி ஒருவேளை என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா சின்னூன்னு ஒரு பேரை கேட்டா நான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். முத்தலுக்கு திருப்பியும் அஞ்சலி என் கூட வாழ்றேன்னு சொன்னதுனாலதான் அவளை நான் வெறுக்கிறதுக்கு காரணம். இப்ப அஞ்சலி என்னை கூப்பிட்டாலே நான் கோவமாயி தான் திரும்பி பார்த்தேன், கேட்டேன். அப்படிப்பட்ட அன்புங்க அவ அன்பு. அஞ்சலி என்னை உண்மையாவே நேசிக்கலங்க. அவ சின்னூன்னு கூப்பிட்டதுல கொஞ்சமாவது சந்தோஷப்பட்டதை நீங்க பாத்தீங்களா? அஞ்சலிக்கு என்னோட காதலி மனைவிங்கிற உரிமை வேணும். ஆனா அது இயல்பாவே வரணுங்க, அவங்களாவே எடுத்துக்க கூடாது. ஆமாங்க பூமி, நாளைக்கு பேர் வைக்கிற விசேஷம்ல நம்ம தான் செலக்ட் பண்ணிட்டோமே அழகு. ஏற்கனவே 2 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல. அம்மா கேட்டா சொல்லணுங்க, அப்புறம் அவங்க இஷ்டம். கார்த்திக்ங்கிற பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. பத்மாவதி கிட்ட அஞ்சலி சொல்றாங்க, பூமி இப்பயும் என் பக்கம் தான், சின்னூன்னு கூப்பிட்டேம்மா, அவன் ஆசையா ஓடியாந்தாம்மா, எவ்வளவு லவ் பண்றான் பாத்தியாமா, என் பொண்ணுக்கு நான் பேரு செலக்ட் பண்ணிட்டேன், பூமிகா அஞ்சலி. எப்படிமா இருக்கு? பத்மாவதி சொல்றாங்க, எனக்கு இந்த பேர் சுத்தமா பிடிக்கல, நான் இந்த பேரை வெறுக்கிறேன்டி. பூமிக்கும் முத்தளவுக்கும் பழைய ஞாபகம்லாம் வருது. பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கணும்னு எழுதி வச்சிருக்காங்க. அந்த பேக் அவங்க கண்ணுல மாட்டுது. பார்த்துட்டு பூமி சொல்றாரு, எந்த குழந்தையா இருந்தா என்ன, இனிமேட்டு நான் என் பையனுக்கு எல்லாமே வாங்குறேன். முத்தழகு சொல்றாங்க, இதெல்லாம் வேற யாராவது பயன்படுத்திக்கிட்டோம், நான் ஸ்வேதா கிட்ட கொடுத்துட்டு ஆஸ்பத்திரியில யாராவது குழந்தை பிறந்திருக்கோம், அந்த குழந்தைக்கு நான் கொடுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. வருவாளா முத்தழகு? நாளை பார்க்கலாம். இன்று